Hi friends, good morning. Welcome to our channel Manik Vision TV. Manik Vision TV உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 8-2-2024 கேரளா லாட்ரி 4 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா KN 508வது குழுக்கள் கொஞ்சம் காலதாமதம் காரணமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க 7-2-2024 அன்னைக்கு நம்ம வீடியோ போட முடியல. 50-50 லாட்ரியோடது ஜஸ்ட் சின்ன ஒரு கிளான்ஸ் வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்தது, ஆனால் வந்து சமயக்குறைவு காரணமாக போட முடியல. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன 4 டிஜிட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். டைமும் இல்லை, இருந்தாலும் சின்ன ஒரு ரொம்ப குட்டியாக வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரும் எனக்கு கமெண்ட்டாக வெளியில் வரும். ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் கொடுக்குறோம், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி 4 டிஜிட் நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸில் 4 டிஜிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1க்கும் 6க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் 2ல் 9க்கும் 4க்கும் வாய்ப்புகள் அதிகம். டிஜிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5க்கும் 3க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஜிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0க்கும் 7க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பவர் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2ம் 8க்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8 டாமினேஷனாகி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுங்கிறதையும் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவோட ஒரு லாட்ரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக போடுற வீடியோ தான். இது வந்து யாரையும் சீட் பண்ணுறதோ கேம்பிளிங் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 1950க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 1950ங்கிற வாய்ப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பராகவே நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 6437ங்கிற ஒரு நம்பர் கொஞ்சம் நல்ல பாஸ் நம்பர் தான். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் போட மறக்க வேண்டாம். பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. 6437ங்கிற நம்பர். அதே மாதிரி டபுள்ஸில் வந்து அமையுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க 1155 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4286 அப்படிங்கிற ஒரு நம்பர். இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். 4286 எப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 8246 இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. டபுள்ஸில் வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்படிங்கிறனால இதெல்லாம் சொல்கிறேன், பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2956 கண்டிப்பாக 9 டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 எப்போதுமே டாமினேட் ஆகி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 7க்கெல்லாம் அதிக பாஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 9915ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்பரையும் ஒரு பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1599 அந்த மாதிரி நம்பர் அமைகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்னால் நாளைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-2-2024. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாரி நண்பர்களே, இதில் வந்துட்டு கேலண்டர் கெஸ்டில் சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் எழுதும்போது மாற்றி எழுதியாச்சு. 8-2-2024 அதில் 8லேருந்து ஒரு நம்பர் குறைக்கணும்னா 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0 அதிகமாக இருக்கிறதுனால டாமினேஷன் 0, 2வது மாதங்கிறதுனால 2ங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக கூட்டினோன்னா 8ங்கிற நம்பர் வருது. அது அப்படிங்கிறனால 7028 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அமைகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 0 வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு நம்பர் வருதுனாக்க 0724ங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் நீங்கள் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னால கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க 702 இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 072ங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால 1ங்கிற இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1702 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1702 அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே.
ஸோ கண்டிப்பாக மறுபடியும் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போல்டில் இன்றைக்கி என்ன நம்பர் ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க 9க்கும் 0க்கும் அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட டாமினேஷன் பார்த்தீங்கன்னா 5க்கும் 1க்கும் உள்ள டாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்க 50% சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 9707 08077 3981 அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க 9707. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்பர் தான் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். டபுள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8077க்கு டபுள்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் பாக்ஸ், ஏன்னா 7780 இந்த மாதிரி நம்பர் அடிக்கலாம், 7708 இந்த மாதிரி நம்பர் வரலாம். ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 3981ங்கிற ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாம். 3181ங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 3 அதிகமாக லிஸ்ட்டில் வரவே இல்லை. ஸோ அதனால் 3 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3 9ம் பவர் நம்பர் தான், 8ம் பவர் நம்பரில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கிறனால 3981 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வீடியோ நிறைய பேருக்கு வந்தாச்சு. இவ்வளோ நாள் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கலந்த வணக்கத்தையும் சொல்லிட்டு இந்நாள் பொன்னாள் ஆகிய நினைவு வாழ்த்துக்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டெலிவிஷன், மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.